ஓ பரவாயில்ல, கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்குது. ரைட் ரைட், ஓகே ஓகே. பட் இப்போ நீங்கள் அப்போ அந்த லாங் மெடிடேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லையா? மெடிடேஷன் ஏதாச்சும் ஒரு இன்னர் வேலையில் போய் நம்ம வந்து ஸ்டக் ஆயிடுவோம்னு சொல்கிறாங்க. நம்ம தனியாக நம்ம பேசுவோம். ஆமாம் ஆமாம், எஸ். ஓகே ரைட். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் இந்த சார்லிஸுங்கிற புக்கில் இருந்து கில்ட்டி ஃபீலிங் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற டாபிக் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நம்மளோட கில்ட்டி ஃபீலிங்க்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு கில்ட்டி ஃபீலிங்னா என்ன, நம்ம அதுலேருந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் ஆகுறது, ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் வந்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கில்ட்டி ஃபீலிங்னா நம்ம என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியணும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கெடுதலான ஒரு இதை வந்து நம்ம வந்து செஞ்சுருப்போம், அல்லது அந்த காரியம் வந்து ஒரு கெடுதலானதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதிலே வந்து நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடே இருப்போம். ஐயோ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸோ டோர்கம் சராதரன் வந்து இந்த புக்கில் ஏஜ்லெஸ் விஸ்டமில் அதை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, சில நேரத்தில் வந்து நீங்கள் சில பேருக்கு ஏதாவது கூட வந்து செஞ்சுருப்பீங்க, அது வந்து கர்மிக்கலாக அவங்க அந்த இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட கர்மா. ஸோ நாட் உங்களுக்கும் அவருக்கு இருக்க கர்மா இல்லை. ஸோ அந்த பர்சனோட கர்மாப்படி அவர் அந்த மாதிரியான ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரியான டீச்சிங்ஸ்லாம் தெரிஞ்சாதான் ஸோ ஃபஸ்ட்டு குற்ற உணர்ச்சினா என்ன, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இன்னும் கில்ட்டி ஃபீலிங்லாம் என்னன்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கு வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், those who violate the law of conscience, the law of love and civil laws develop a deep-seated guilty complexity which because of fear, anxiety, shame goes to the subconscious mind. ஸோ அதாவது லா ஆஃப் கான்சியன்ஸ் அப்படின்னா என்னென்னா மனசாட்சிப்படி நம்ம வந்து நடக்கிறது. ஸோ நமக்கு வந்து தெரியும்ல, இப்போ நம்ம வந்து ஒரு சட்டம் போட்டு தான் நம்மளை வந்து சரியாக நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் வந்து கிடையாது. ஸோ லா ஆஃப் கர்மானா என்னங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதுபடி நம்ம நடக்கணும். கேரக்டர் பில்டிங் அல்லது வேர்ச்சூஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதுபடி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்ம சில சமயங்களில் வந்து சில காரியங்கள் வந்து செய்யும்போது நம்ம மனசாட்சியே வந்து நம்மளை வந்து வழி நடத்தும். இது வந்து சரி, இது தப்பு, இதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது. ஸோ அப்போ அதை தான் வந்து லா ஆஃப் கான்சியன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்போ இது ஐயோ இது செஞ்சால் வந்து எனக்கு தப்புன்னு தெரியாது, அதனால் செஞ்சுட்டேனே வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ நான் இந்த விதியெல்லாம் நான் வந்து படிக்கலை, அதனால் எனக்கு இதெல்லாம் வந்து தெரியாதுங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம மனசாட்சியே வந்து நம்ம சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமாங்கிறத அது வந்து வழி நடத்தும். ஸோ அதுக்கப்புறம் லா ஆஃப் லவ், அன்புங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். சிவில் லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து சில கண்ட்ரியில் வந்து சில சட்ட விதிகளை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம மீறும் போது வந்து நமக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு நம்ம அதை மீறும் போது அங்கே ஒரு குற்றம் நடக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் வருதாவா, இப்போ நம்ம இந்த லா ஆஃப் கான்சியன்ஸை மீறினது, லா ஆஃப் லவ்வை மீறினது, இந்த சிவில் லாஸை நம்ம அதை வயலேட் பண்ணது, அதனால் ஏற்பட்ட ஃபியர், பயம், ஆங்ஸைட்டி, விரக்தி, ஷேம், அசிங்கம் வந்து நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ அந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து நம்ம வந்து வெளியில் வரல அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து க்ரைம் வரைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங்னா என்ன, அது என்ன மாதிரியான பேக்ரவுண்டில் அது வந்து நடக்குது, அப்போ அதுலேருந்து எப்படி வரணுங்கிற நம்ம தெரிஞ்சிட்டோன்னா ஸோ நம்ம இது மாதிரி இதனால் ஏற்படக்கூடிய மோசமான பின் விளைவுகளிலிருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நம்மளோட திங்கிங் எபிலிட்டியவே வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம பேசக்கூடிய மெத்தடை வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணும். நம்மளோட நடவடிக்கைகளை வந்து நிறைய மாற்றங்களை வந்து அது வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ பொதுவாக வந்து இந்த கில்ட்டி ஃபீலிங்கில் உள்ளானவங்க வந்து அவங்க ஸ்ட்ரைவிங்னா எந்த ஒரு காரியத்தையும் விரைந்து செயலாற்றி முடித்தல். ஸோ அந்த குணம் அவங்ககிட்ட வந்து போயிருங்கிறத சொல்கிறாங்க. அவங்க ஒரு க்ரியேட்டிவாக இருக்க மாட்டாங்க, சர்வீஸ்லாம் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, அதுலேருந்து அவங்க வந்து விலகி போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஸோ ஏஜ்லெஸ் சிஸ்டமில் சொன்னதாக டோர்கம் சராதரன் வந்து ஸோ இந்த புக்கில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து
கன்ஃபஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சர்ச்சில் போய் வந்து தான் செய்த பாவத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் அல்லது ஒரு ப்ரீஸ்ட் வந்து அவங்க சொல்லும்போது அவங்கள வந்து ஒரு கன்சோல் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க தான் செய்த குற்றத்தை உணர்ந்து கொண்டு அதுலேருந்து அவங்கள வந்து அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு விதமாக அது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த கன்ஃபஷன் மெத்தட்லாம் வந்து கிடையாது. இது வந்து அவங்க ஏன்ஷியன் டைமில் இருக்கிற வந்து அவங்க வந்து அதை வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸை வந்து நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்திலிருந்து நம்ம அதை வந்து வெளியேற்றவில்லைன்னா ஸோ நமக்கு அது மாதிரியான ஒரு சமய சந்தர்ப்பங்கள் திரும்பவும் வந்து ஒரு தூண்டப்படும் போது நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய நம்ம டிஸ்டர்பன்சஸை வந்து நம்ம மென்டலி இமோஷனலி வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கில்ட்டி கான்ஷியஸ்னஸை வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து கண்டிப்பாக எடுத்து விட வேண்டும். அப்போ கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் அப்போ அவங்க இதை எப்படி எடுக்கணும், அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் என்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இந்த டோர்கம் சராதரியன் அவர் கொடுத்துருக்கிற பாயிண்ட்லேயே வந்து கில்ட்டி கான்ஷியஸ்னஸாக என்ன அப்படிங்கிறதையும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் இஸ் ஃபார் தம் டு காம்பன்சேட் தோஸ் ஹூம் தே ஹர்ட். ஸோ இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து யாரையாவது ஒருத்தவங்களை வந்து நம்ம திட்டிடுவோம், காயப்படுத்திடுவோம், ஃபிசிக்கலி இமோஷனலி மென்டலி அல்லது வார்த்தைகளால் வெர்பலி ஏதாவது வந்து நம்ம வந்து காயப்படுத்தியிருப்போம். ஸோ லேட்டரான் வந்து நம்ம வந்து ஐயோ நம்ம இது வந்து நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, இது வந்து நம்ம வந்து தப்பாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்ந்ததுக்கப்புறமா அந்த கில்ட்டி கான்ஷியஸ் வந்து நீங்கள் வெளியே வரணும்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு அந்த பாதிப்பை உண்டு பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் வந்து செய்யுங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அந்த நபர் வந்து ஒரு ஃபைனான்ஷியலி வந்து ஒரு லோ பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு பணம் கொடுத்தோ அல்லது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விருந்து அளித்தோ அவங்கள வந்து அதை வந்து அவங்க மனதை மகிழ்வித்து நம்ம அதை வந்து காம்பன்சேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை அந்த பர்சன் வந்து அந்த மாதிரி வந்து அவர் ஒரு பணம் கொடுக்கறனாலோ ஒரு ட்ரெஸ் கொடுக்கறனாலையோ ஒரு நல்ல விருந்து அளிக்கிறனாலையோ வந்து அவருக்கு வந்து அது சமாதானம் ஏற்படாத மாதிரி நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா டோர்கம் சராதரியன் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லானது என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு யாராவது ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து அவருக்கு பணம் கொடுத்து உதவி செய்யுங்க. அதாவது இன்டென்ஷன் வந்து நம்ம அவருக்கு காம்பன்சேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இந்த நபருக்கு பணம் கொடுத்து உதவி செய்யுங்க, இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விருந்தளிங்க, ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற மூலமாக இன்னொரு ஆளுக்கு செஞ்ச அந்த ஹர்ட் ஃபீலிங்கால் ஏற்பட்ட கில்ட்டிலேருந்து நம்ம வந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ செகண்ட் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் தேர் மஸ்ட் see if there are really guilty or if their guilt is reflection of other people's opinion. ஸோ உண்மையிலே வந்து நம்ம வந்து அந்த இது வந்து ஒரு தவறு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோமா, அந்த தவறால் ஏற்பட்ட நமக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் அது குற்ற உணர்ச்சியா இல்லது மற்றவங்களாம் அதை சொல்கிறதுனால நம்ம அதை குற்ற உணர்ச்சியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்து பாருங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக வந்து இப்போ உங்கள் வீட்டு பக்கம் வந்து தெருநாய்கள்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, ஓகேயா? ஸோ அப்போ அந்த தெருநாய்கள்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து உணவு அளித்தோம்னா அது நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறனால ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு போடாமல் விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ சாப்பாடு போட மாட்டோம் என்ன பண்ணோம், அது பாவம் நம்மளையே அணுகி வரும். அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 நாள் வரும், அது பட்னியாக இருக்கும், நம்ம சாப்பாடு போட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளை விட்டு அது வந்து போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியானது வந்து ஸோ நாம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த டாகுக்கெலாம் நம்ம ஃபுட்டு போடலைங்கிறக்காக நமக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்துச்சா, அல்லது வந்து மற்றவங்களாம் சொன்னாங்க அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணணுங்கிறக்காக நம்ம இதுக்கு டாகுக்கு நம்ம போடாதனால நமக்கு வந்து குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறத வந்து நம்மளை வந்து அனலைஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து நிஜமானதானதா அல்லது மற்றவங்களோட ஒப்பீனியனை நம்ம வந்து ப்ளீஸ் பண்ணுறக்காக கன்வின்ஸ் பண்ணுறக்காக நம்ம ஐயோ இது வந்து குற்ற உணர்ச்சி நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளை கேர்ஃபுல்லாக அப்சர்வ் வந்து பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ மூணாவது என்ன சொல்கிறாங்க, third they must consider whether it was karmic. Some of our harmful actions are purely karmic அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்ன பார்த்தீங்களா, சில சமயத்தில் வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ வந்து செஞ்சுருவோம். ஸோ நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு வந்து இருப்போம். ஸோ ஒருவேளை வந்து அந்த குற்ற உணர்ச்சியானது வந்து அந்த பர்சனோட கார்மிக் ரீசன்னால் அவருக்கு அந்த மாதிரி வந்து ஆயிருக்கா. ஸோ அதை வந்து இங்கே டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா ரெட்ரிபியூட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரெட்ரிபியூட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் என்னன்னா
நியாயமான தண்டனை, அதான் அதுக்கு வந்து அர்த்தம். ஸோ அப்போ அந்த பர்சன் வந்து கார்மிக்காக உங்களுக்கு தான் பண்ணியிருக்கணுங்கிறது கிடையாது. அவர் யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து பண்ணதுக்கு உங்கள் மூலமாக அவருக்கு அந்த மாதிரியான ஒரு செயல் செஞ்சதுனால நமக்குள்ளே வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வந்து வரலாம். ஸோ அப்போ அதை நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி இது எப்படி நமக்கு வந்து தெரியும், இது கார்மிக்கலாக இருக்கா, அந்த ரெட்ரிபியூட்டிவ் ஆக்ஷனாகலாம் தெரியும் அப்படின்னா, நம்ம ரெகுலராக நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பாதையில் நம்ம போனோம், பாத் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் பாதையில் நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம வந்து வேர்ச்சூஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த எபிலிட்டிஸ்லாம் நமக்கு வந்து வரும். இது நிஜமாவே வந்து இது வந்து ஒரு குற்ற செயலால் வந்த குற்ற உணர்ச்சியா, அல்லது நம்ம அது நடந்த குற்ற செயலே வந்து அந்த பர்சனோட கார்மிக்கால நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ட்யூஷன் மூலமாக நம்மளால் வந்து கண்டுணர முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் வாஸ் தேர் ஆக்ஷன் இம்போஸ்ட் பை சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் பீப்புள். சில சமயத்தில் வந்து அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி வந்து நடக்க வந்து சொல்லிடும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்னால நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி வந்து ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான அப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உங்களை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு குற்ற செயல் செய்ய வச்சிருச்சா அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்டூப்பிடிட்டியாக நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இல்லை நான் இந்த சந்தர்ப்பத்தால் தான் செஞ்சேன், இவங்களால தான் நான் வந்து அந்த மாதிரி செஞ்சேன், அதனால் இது வந்து நல்ல செயல் தான் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷனையும் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. ஸோ நிஜமாகவே வந்து அங்கேருந்து அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு தவறு செய்ய தூண்டி விட்டதா அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து வந்து நம்மளை வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபிஃப்த்து வாஸ் தேர் ஆக்ஷன் டன் டு சேவ் அதர்ஸ் ஆர் வித் நோ பேட் மோட்டிவ். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது நம்ம குற்ற உணர்ச்சி ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் வந்து நம்ம வந்து செஞ்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியாக நம்ம வந்து செஞ்ச செயல் வந்து மற்றவர்களோட வாழ்க்கையோ மானத்தையோ அதை ஏதோ ஒன்றை வந்து அவங்களுக்கு அது வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து அது நம்ம செஞ்சது வந்து ஒரு பேட் மோட்டிவோட நம்ம செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்க்க சொல்கிறாங்க. அதாவது சில சமயங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியமானது வந்து மற்றவர்களோட வாழ்க்கையோ மானத்தையோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தையோ காப்பாற்றுறதுக்காக கூட அது வந்து இருக்கலாம். ஸோ அதனால் அது அந்த மாதிரியா அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ சிக்ஸ்த் என்ன சொல்கிறாங்க, சிக்ஸ்த் வேர் தே ஸ்வேட் பை த கரண்ட்ஸ் ஆஃப் strong emotional energy or fears or were they even to a certain degree unconscious. So sometimes வந்து நம்ம ஏதோ ஒரு புஷ் ஆஃப் எனர்ஜியால் வந்து நம்ம தூண்டப்பட்ட அந்த மாதிரி வந்து நம்ம தவறுதலை வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அதாவது எப்படின்னா ஒரு பிளான் பண்ணாமல் ஒரு அன்பிளான்டாக நடக்கிறத வந்து சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி செய்வாங்க, அது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அன்பிளான்டாக ஏதோ ஒரு இமோஷனல் கரண்ட் ஃபோர்ஸ்னால நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சிட்டோமா அப்படிங்கிறத வந்து அதை வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஏழாவது பாயிண்ட் வந்து செவன்த் வாஸ் தேர் ஆக்ஷன் த ரிசல்ட் ஆஃப் அன் எரப்ஷன் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட் ஆர் a result of post hypnotic suggestion. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து வெளியே வந்து அது அர்ஜஸ் அண்ட் ட்ரைவ்ஸாக தூண்டப்பட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது சில தவறுகளை வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு குற்ற செயலில் நம்ம ஈடுபட்டுட்டோமா, ஸோ அதனால் நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம தெரிந்தே வேண்டுமென்றே திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு வந்து இதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே நான் இது அந்த ஆளோட கர்மானால தான். இப்போ உதாரணமாக நம்ம நிறைய வந்து பார்க்குறோம், மாமியார் மருமகளுக்குள்ள ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்மக்கிட்ட சில பேர் கான்டாக்ட் பண்ணும்போது இல்லைங்க எனக்கும் அவங்களுக்கு வந்து கர்மிக்கலி வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அவங்கள வந்து பேசிட்டேன், ஸோ இது வந்து கர்மானால தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூப்பிடிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ யாராலையுமே வந்து இவங்களோட இந்த கர்மா அவங்களோட கர்மா அதெல்லாம் வந்து நம்ம கண்டே பிடிக்க முடியாது. நம்ம சோலுக்காக அது வந்து தெரிந்து நம்மளுக்கு இன்ட்யூஷன் மூலமாக தான் நம்மளாகவே அது இயல்பாக தான் வந்து நம்ம வந்து செய்வோமே தவிர, ஸோ ஒரு சினிமா பார்த்த மாதிரி வந்து இது இவங்களோட கர்மா அதனால தான் இப்படி பண்ணேன், இது இவங்களோட கர்மா, ஸோ கர்மா பண்ணனால தான் எனக்கு இந்த மாதிரி பிள்ளை வந்து பிறந்திருக்கு, நான் இவங்க கிட்ட போய் பிறந்திருக்கேங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்மளோட ஹாலூசினேஷன்ஸ், நம்மளோட ஸ்டூபிடிட்டி தான். ஸோ கர்மாவெல்லாம் வந்து யாருமே வந்து கண்டெல்லாம் வந்து பிடிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த சோலார் ஏஞ்சல் வந்து நம்மளோட இன்ட்யூஷன் வழியாக அது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மை அறியாமையே நம்மளோட சூப்பர் கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம அதுக்குண்டான செயல்களை வந்து நம்ம வந்து செய்வோம். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம வந்து டேக்கன் கேர் வந்து பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஒன்று என்ன ஃபஸ்ட் என்ன செய்ய சொல்கிறாங்க,
நீங்கள் ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவருக்கு வந்து ஸோ ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களால் அதை அந்த நபருக்கே செய்ய முடியல அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தருக்கு வந்து அவருக்கு நம்ம செய்கிறதா நினச்சிட்டு செய்ய சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து இது நம்மளோட ஒப்பீனியனா இல்லை சுற்றி இருக்கவங்களோட ஒப்பீனியனுக்காக நம்ம ஒத்துப்பாடுறதுக்கு நான் கில்ட்டியில் இருக்கேன்னு சொல்கிறோமா அப்படிங்க வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ மூணாவது வந்து கர்மிக் ரீசனாக இருக்கா அப்படிங்கிறத இன்ட்யூட் பண்ணி பாருங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நாலாவது பாயிண்ட் வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நம்மளை அந்த மாதிரி வந்து ஒரு குற்றம் செய்ய தூண்டி நம்ம அதனால் குற்ற உணர்ச்சியோடு இருக்கமாங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஐந்தாவது வந்து மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளில் நம்ம வந்து கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கமாங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஆறாவது வந்து ஒரு கரண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் இமோஷனல் எனர்ஜியால் நம்ம அதை வந்து நம்ம செஞ்சிட்டோமா அப்படிங்கிறத வந்து பார்க்க சொல்கிறாங்க. செவன்த் வந்து ரிசல்ட் ஆஃப் அன் எரப்ஷன் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து இப்போ இது நம்ம அந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னு சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லேயே கில்ட்டி ஃபீலிங்னா என்னங்கிறதும் இதில் வந்து இருக்குது, அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து நம்ம கில்ட்டி ஃபீலிங் வந்து நம்ம செய்த தவறுகளுக்கு நாமளே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹீலிங் பண்ணுறோம், கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க பேசுகிறது எல்லாமே என் மேலே எதுவுமே தப்பே இல்லை சார், எல்லா தப்பும் வந்து என் பையன் மேலே, என் ஹஸ்பண்ட் மேலே, என் பொண்ணு மேலே, என் மாமியார் மேலே தான் இருக்குது, எங்கள் அம்மா மேலே தான் இருக்குது, நான் எதுவுமே செய்யலை, நான் ரொம்ப நல்ல ஆள். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து செய்ய சொல்கிறதுனால நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்குமே தவிர ஒரு 10% பேர் கூட இந்த மிஸ்டேக்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால நான் இவங்ககிட்ட இப்படிலாம் வந்து நான் நடந்துக்கிட்டேன், ஸோ இதிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறத கேட்ட நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதே சமயத்தில் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சில ப்ரேயர் சொல்லி கொடுக்கும்போது கூட நான் ஃபர்கிவ்னஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணி அந்த நல்லா இருந்துட்டா நான் என்ன பண்ணுறது, நான் அதுக்காக பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நபர்களெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நம்ம டிசைபிள் ஆகணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் நம்ம மேலே போகவே வந்து முடியாது. ஸோ டோர்கம் சராதரன் வந்து டிசைபிள்ஷிப் இன் ஆக்ஷன் புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீ அதையும் தாண்டி வெளி உலகத்தை ஏமாத்துறதுக்கு, உன்னோட சென்டரை ஏமாத்துறதுக்கு, உன்னோட குரூப்பை ஏமாத்துறதுக்கு, அல்லது நீ இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலை ஏமாத்துறதுக்கு நீ கவர் அப் பண்ணினா ஒரு நாளைக்கு அவ்வளோ பேருக்கு தெரிகிற மாதிரி உன்னோட தீய குணம் இல்லை, உன்னோட வேண்டாத குணம் வந்து டிஸ்பிளே பண்ணி போட்டு காமிக்கப்படும். அதனால் வந்து ஸோ உன்னோட உண்மையான ரியாலிட்டி என்னங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுபடியே நீ நடந்துக்கோ. ஸோ அவர் ஒரு இடத்துல என்ன போட்டிருக்கானா, நீ வந்து கோபப்பட்டு பேசக்கூடியவனாக இருந்தால் உன்னால் வந்து அதை அடக்க முடியல, நான் இப்படி தான் நான் பேசுவேன்னா நீ அந்த மாதிரியே இருந்துட்டு போ. அதே சமயத்தில் உன்னை மாற்றுறதுக்கும் ட்ரை பண்ணிக்கோ. ஸோ நீ இந்த மாதிரி ஒரு நேச்சுரான பர்சனாக இருந்துட்டு நீ மற்றவங்க கிட்ட பழகும்போது நீ நல்லா ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி நடிச்சினா உன்னை அறியாமையே உன்னோட குணத்தை வந்து ஒரு நாளைக்கு அவ்வளோ பேருக்கும் வெளிக்காட்டுற மாதிரி நீ வந்து டிஸ்பிளே செய்யப்படுவாய் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாமளே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுட்டு நம்ம இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் எங்கே இருக்கோமோ அங்கேருந்து நம்ம ரிவர்ஸில் தான் போயிட்டுருமே தவிர நம்ம மேலே வந்து போகவே மாட்டோம். ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளத்தை பற்றி நம்ம ஒருத்தவங்க கிட்ட கவுன்சிலிங்கோ ஹீலிங்கோ ஒரு கன்சல்டேஷனுக்கோ வரும்போது இந்த மிஸ்டேக்கெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஸோ இதுலேருந்து நான் சரியாகணும், ப்ளஸ் வந்து என் கூட டீல் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன், அதுதான் நம்ம வந்து சொல்ல வேற. என் மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லை, நான் வந்து ரொம்ப பியூரான ஆள், ஆனால் இவங்கெல்லாம் இப்படி செஞ்சதுனால நான் இப்படி பண்ணுறேன், அவங்க இப்படி செஞ்சதுனால நான் இப்படி பண்ணுறேன் அப்படி சொன்னோன்னா நம்ம டெவலப்பும் ஆக மாட்டோம், நம்ம எந்த ப்ராப்ளம்க்காக வந்தோமோ அது ஹீலும் வந்து அங்கே வந்து ஆகாது. ஸோ அப்போ நம்ம லைஃப்பில் முன்னேறினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக் அப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணும்போதே என்ன ஆகுது, நம்மளோட அனாலிட்டிக்கல், ஸோ டோர்கம் சொல்கிறபடி நம்மளோட அனாலிட்டிக்கல் மைண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், அங்கே அந்த ஹீலிங் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ யாருக்காகவும் உங்களோட ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணாதீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை மாதிரியே நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு நேம் இல்லாத மாதிரி இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களை அறியாமே எவ்ரிடே வந்து நம்ம இந்த நபர் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி இருந்தார், ஆனால் இன்னைக்கு பாரு எவ்வளோ சூப்பராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நமக்கு வருமே தவிர நம்ம அதை விட்டுட்டு நம்ம கவரப் பண்ணிட்டு நம்ம வேஷம் போட்டோம்னா ஸோ டிஸ்பிளே ஆயிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து அப்போ கில்ட்டி கான்ஷியஸ்னஸ்னா என்ன, ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை எப்படி ஹெல்ப் பண்ணிக்கலாம் அதை, ஸோ அப்படின்னா என்னங்கிற செல்ஃப் எக்ஸ்பிளனிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன, ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அனலைசிங் தி 7 பாயிண்ட்ஸ் மே பிரிங் அ செர்டன் ரிலீஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த 7 விஷயங்களை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கில்ட்டி கான்சியன்சஸ் வந்து கொஞ்சம் ரிலீஸ் வந்து ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூ கேன் ஆல்சோ டூ சம் இசோட்டரிக் ஒர்க் டு ஃப்ரீ யுவர் செல்ஃப் ஃப்ரம் சச். அப்போ நம்மளால் வந்து இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம கில்ட்டி கான்சியன்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியுங்கிறத வந்து சொல்கிறாங்க.
ஸோ அது போக இப்போ அவர் ஒரு 7 பாயிண்ட் கொடுக்க போகிறாரு. அந்த இசோட்டரிக் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கில்ட் ஃபீலிங்லேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 1, solemnly promise yourself that with the help of God you will never fall into a similar guilty action. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு குற்ற செயல் செஞ்சதுனால நமக்கு அந்த கில்ட்டி உணர்வு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் இனிமே வந்து அந்த செயலில் நான் ஈடுபடவே மாட்டேன் அப்படிங்கிறத கடவுள் முன்னாடி வந்து நீங்கள் உறுதி கொண்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம அதுலேருந்து மீண்டு வரலாங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 2, for at least 3 months pray and ask higher forces to strengthen, purify and transform your mind. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு வந்து ஹையர் பீயிங்ஸை வந்து நீங்கள் ப்ரேயர் வந்து பண்ணுங்கள், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பியூரிஃபை பண்ணணும், உங்களோட மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்கள் இன்வோக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 3 வந்து பில்ட் அ பாசிட்டிவ் பியூட்டிஃபுல் இமேஜ் ஆஃப் யுவர் செல்ஃப் மேக்கிங் இட் மோர் நோபிள் இன் எவ்ரி வே. அதாவது வந்து ஃபார் திஸ் மஸ்ட் கண்டினியூ ஃபார் 6 months. அதாவது வந்து நம்மளை பற்றின ஒரு பாசிட்டிவான செல்ஃப் இமேஜை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கோங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை வந்து நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆகிறவங்க அல்லது ரொம்ப கோபப்படுறவங்களாக இருந்தாங்கன்னா அதை நம்ம மூடி மறைக்காமல், ஸோ நம்ம ரொம்ப லவ்விங் ஆனவங்க, நம்ம ரொம்ப ஜென்டிலாக நம்ம மற்றவங்கள்டலாம் நம்ம வந்து பேசுகிறோம், பழகுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு எந்த கீழான குணம் இருக்கோ அதுக்கு எதிரான குணத்தை வந்து நம்ம ஒரு இமேஜ் மாதிரி விஷுவலைசேஷன் மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கீழான குணம் வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை விட்டுட்டு வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய கீழான குணத்தை வந்து நம்ம மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா அது நம்மளை விட்டு போகவே வந்து போகாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ நமக்கு யாருமே வந்து எந்த சர்டிஃபிகேட்டோ நமக்கு எந்த கிரீடமோ வந்து கொடுக்க போகிறதில்ல. நம்ம நிறையா சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன், நான் வந்து ஷீல்டு வச்சுருக்கேன், நான் நிறைய அவார்டு வச்சுருக்கேங்கிற நபர்களெல்லாம் நான் இருந்த ஸ்கூல்ஸில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க மிக கொடூரமாக நடந்துட்டதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் எந்த சர்டிஃபிகேட்டோ எந்த அவார்டோ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துருக்கேங்கிறதுலாம் நம்மளை வந்து எதுவுமே எந்த சூழ்நிலையும் காப்பாற்றாது. ஸோ மேலேருந்து ஹைரார்கி வந்து நம்மளை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நமக்கு வந்து இன்விசிபிள் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன், இவ்வளோ சென்டர் வச்சுருக்கேங்கிறதுலாம் ஒரு நாளும் வந்து உங்களை வந்து காப்பாற்றாது. அது நீங்கள் எதாவது தவறு செஞ்சீங்கன்னா உலகம் முழுவதுக்கும் உங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டும். ஸோ எனக்கே வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளை பற்றின ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் குவாலிட்டியானது நம்மளை விட்டு போகுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 4, ஸ்டாண்ட் இன் த லைட் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் see yourself totally transformed. ஸோ கிரைஸ்ட்டை நினச்சி நம்ம இன்னோகேஷன்ஸ் ப்ரேயர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணும்போது நமக்குள்ளே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து வருங்கிறத வந்து சொல்கிறாங்க. நம்பர் 5, ஸ்டார்ட் ஹெல்பிங் தோஸ் who are suffering under guilt and a bad self image. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கில்ட் ஃபீலிங் நம்ம போகணுன்னா ஸோ இதே மாதிரியே வந்து கில்ட் ஃபீலிங்கால் தவிக்கிறவங்களுக்கு தவிர்த்து கொண்டு வருத்தப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லி ஹெல்ப் பண்ணி அவங்கள அதுலேருந்து வெளியே வரதுக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களோட கில்ட் ஃபீலிங்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும், நல்ல செல்ஃப் இமேஜை நீங்கள் பில்ட் பண்ண முடியுங்கிறது வந்து சொல்கிறாங்க. நம்பர் 6, ஆஸ்க் ஃபார் த அசிஸ்டன்ட் ஆஃப் யுவர் கார்டியன் ஏஞ்சல் டு எலிமினேட் யுவர் மைண்ட் அண்ட் டிஸ்ட்ராய் த கிளாமர் ஆஃப் ஃபியர். ஸோ அந்த கில்ட் ஃபீலிங்கான உருவான அந்த ஃபியரை நம்மளோட மைண்ட்லேருந்து வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு கார்டியன் ஏஞ்சலை இன்வோக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னா நிறையா ரிலீஜன், நிறையா ட்ரெடிஷன், நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸில் அது வேறு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஸ்கூலில் வந்து அந்த கார்டியன் ஏஞ்சல்னால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் வந்து கேட்கும் போது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஃபியர், கிளாமர் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸோ நம்மளை கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஸோ டெவலப் வேர்ச்சூஸ் தட் ஆர் ஆப்போசிட்ஸ் ஆஃப் யுவர் வைசஸ். ஸோ இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கோபப்படுறோம், நம்ம ரொம்ப வந்து ஷார்ட் டெம்பரான பர்சன் அப்படி இருந்தால் ஸோ நம்ம வந்து லவ்வை நம்ம எப்படிலாம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடியதை வந்து ஸோ பல புத்தகங்களை பார்த்து பல ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிரான குணத்தை வந்து நம்ம எராடிகேட் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதை விட்டுட்டு வந்து நம்ம கவரப் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது நம்மளை விட்டு போகவே வந்து போகாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ these 7 points are very helpful and they can save your life if you regularly engage yourself in the labor of self transformation. ஸோ அப்போ அந்த நம்மளை செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிக்கக்கூடிய அந்த இதில் நம்ம எங்கேஜ் ஆகும்போது இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு இசோட்டரிக் ஒர்க் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம செஞ்ச தப்பை திருப்பி அந்த சந்தர்ப்பத்துக்கு நம்ம போகவே கூடாது. நம்பர் 2 வந்து ஹையர் பீயிங்ஸை வந்து ஒரு 3 monthsக்கு வந்து நம்மளை வந்து ப்ரேயர் வந்து பண்ண சொல்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கு ஆப்போசிட்டான ஒரு பியூட்டிஃபுல் இமேஜை வந்து விஷுவலைசேஷன் பண்ண சொல்கிறாங்க. கிரைஸ்ட்டை இன்வோக் பண்ண சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி இதே மாதிரி கில்ட் ஃபீலிங்கில் அல்லது ஏதோ ஒரு கில்ட் ஃபீலிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. நம்பர் 6 வந்து கார்டியன் ஏஞ்சல்கிட்ட வந்து நம்மளை ஹெல்ப் கேட்க சொல்கிறாங்க. வேர்ச்சூஸை நம்மளை வந்து டெவலப் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த நற்குணங்களை பற்றி நம்ம எல்லா செஷன்லையும் நம்ம வந்து சொல்லுவோம். நீங்கள் வெறும் மெடிடேஷன் மட்டும் பண்ணாலாம் நீங்கள் டெவலப் ஆக முடியாது. ஸோ வெறும் மந்த்ரா ஸ்டாண்டிங்லாம் பண்ணாலாம் டெவலப் ஆக முடியாது. நம்ம எவ்ரி செஷன்லையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அப்போ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, வெறும் மெடிடேஷன் மட்டும் பண்ணால் நமக்கு வந்து பத்தாது. அந்தந்த ஸ்கூலில் நம்ம எந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறோம் அல்லது எந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஸ்கூலில் சொல்லித்தரக்கூடிய வெர்ச்சூஸை நம்ம ஃபாலோ பண்ணாதான் அந்த வேர்ச்சூஸ் வந்து நம்மளோட எத்திரிக், நம்மளோட இமோஷனல், மென்டல் பாடியில் வந்து சர்டன் சப்ஸ்டன்சஸ் வந்து அது வந்து கிரியேட் வந்து பண்ணும். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணாதான் நம்ம பண்ணக்கூடிய விஷுவலைசேஷன் அண்ட் மெடிடேஷன்ஸ்க்கே வந்து பவர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து வேர்ச்சூஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். நம்ம வெறும் மெடிடேஷன் மட்டும் விஷுவலைசேஷன் மட்டும் பண்ணால் அது நம்ம எந்த விதமான ஹெல்ப்பும் வந்து நமக்கு வந்து, ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஸோ டெய்லி காலையில் ஒரு 1.5 hour இதுக்காக தனியாக ஒதுக்கி வீட்டில் தனியாக இடம் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த டைமில் அவங்களோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறி இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சு ப்ராக்டிஸ் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க கம்ப்ளீட்டாக வேறு ஆள் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த விதத்துலையும் வந்து ஹெல்ப் வந்து பண்ணாது. ஸோ நம்ம அந்த வேர்ச்சூஸை டெவலப் பண்ணும்போது நம்மளோட சட்டில் பாடிஸில் வந்து சில சப்ஸ்டன்சஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ஸோ அப்போ பில்டிங், அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த கில்ட்டி கான்ஷியஸ் வந்து வெளியே வந்து நம்ம செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அல்லது அந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது வந்து அங்கே வந்து அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதன் வந்து இந்த சாப்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து வர்ற ஃப்ரைடே வந்து ஸோ இதே சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த சார்லிஸ்ங்கிற புக்கில் இருந்து ஸோ இன்னும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஸோ இதோட ரெக்கார்டிங் வந்து யூடியூப்பில் இருக்குது, நிறைய பேருக்கு அனுப்புங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வரும்போது இந்த செஷனுக்கு நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் வர்ற 10ஆம் தேதி நைட்டு 8:30 to 10 o'clock வந்து டோர்கம் சராதரனோட டாட்டர் கீதா சராதரன் வந்து ஃபுல் மூன் இந்த சோடியாக் சிம்பிள் கேன்சர் பற்றி அதோட ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட் என்னங்கிறத பற்றி ஒரு 1 hour ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஒரு 10-15 minutes மெடிடேஷன் இருக்கும், ஒரு 15 minutes கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த மந்த்துக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.